காப்பிரைட் கொண்டாட வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர். எல்லா பணத்தையும் வாங்கிடுறீங்க, எல்லா கூலிக்கு வேலை செய்றீங்க. நான் அதிகமா சொல்லல, உண்மையா கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. இல்ல காலமெல்லாம் உழைச்சார, இந்த கட்டிடம் கட்ட வந்தாரு அப்படின்னு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்தாயா நீங்க நல்ல மாதிரியா கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பட்டு கட்டடமே என்னதுதான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளவு முட்டாள்தனமா. இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ கேட்கறது பற்றி சைடு இருந்த தரப்பில் உள்ளவங்க சொல்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து என் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம். கிரியேட்டிவ் நீ வீட்லயே வச்சு பாடிக்க வேண்டியதானே. பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது, வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது. நீங்கள் வெறும் தன்னே தன்னே தன்னானே தன்னேன்னா அது மக்கள் கேட்டுருவாங்களா? இவர் போட்டது தன்னானே தனது தான். அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து, ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள். அப்போ அவங்களுக்கு கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே, காப்பிரைட் வேணுமே. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில், எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சார்? நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. கட்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias family, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இப்போ நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ சார். நம்ம இளையராஜா சார் ஆல்ரெடி நம்ம இளையராஜா சார் மேலே நிறைய அந்த டாபிக் இருந்தாலுமே, நம்ம இந்த கூலி படம் இப்போ ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ்லேருந்து விட்டுருந்தாங்கல்ல, கூலி சூப்பர் ஸ்டார் படத்தோட கூலி டீசர் அந்த டைட்டில் ரிவீல் விட்டுருக்கும் போது அந்த படத்தோட பாட்டுக்கு வந்து என்னோட பாட்டு தான்ப்பா அப்படின்னு வந்து சார் வந்து காப்பிரைட்ஸ் விட்டுருந்தாங்க இளையராஜா சார். நீங்களுமே அந்த இளையராஜா சார் அந்த காப்பிரைட் இஷ்யூ பற்றி நிறையா பேசியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது தம்பி, காப்பிரைட்டுன்னு கேட்குறது ப்ரொடியூசர் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு படம் பூஜை போட ஆரம்பித்து கடைசியில் பூசணிக்காய் உடைச்சி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி ரிலீஸ் பண்ணும்போது கியூபுக்கு பணம் கட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர். இதுக்கு டைரக்டருடைய பங்கு பெரிய பங்கு. ஒரு படம் டைரக்டர் இல்லாமல் இல்லை, பாட்டு இல்லாமல் கூட படம் இருக்கும், ஆனால் டைரக்டர் இல்லாமல் படம் வளராது. இப்போது ஒரு முதலாளி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பயிரிட விரும்பும்போது ஒரு 10 கூலி தொழிலாளியை கூப்பிட்டு ஏர் உழறது, விதை விதைக்கிறது, நாற்று நடுறது, கடைசியில் களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது. அது வரைக்கும் அந்த கூலி தொழிலாளி வேலை பார்க்குறான், டெய்லி கூலி வாங்கிடுறான். அறுவடைலாம் பண்ணி கொடுத்த பிறகு கூலியெல்லாம் வாங்கிட்டவன் அந்த நெல்லெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் அதை ஏர் உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி உங்கள்கிட்ட கொட்டினேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால் காப்பிரைட்டு கொண்டாட வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர். எல்லா பணத்தையும் வாங்கிடுறீங்க, எல்லா கூலிக்கு வேலை செய்கிறீங்க. நான் அதிகமாக சொல்லலை, உண்மையாக கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு கொத்தனார் வீடு கட்டுற வரைக்கும் மேஸ்திரி கூலி வாங்கிட்டு வீடு கட்டினான். கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, மேஸ்திரியை கூப்பிட்டு இல்லை காலமெல்லாம் உழைச்சார, இந்த கட்டிடம் கட்ட வந்தார் அப்படின்னு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்தாயா நீங்கள் நல்ல மாதிரியா கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பட்டு கட்டடமே என்னதுதான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அதனால் இளையராஜா காப்பிரைட்டுன்னு போட்டு ஒவ்வொருத்தரையும் வதை பண்ணுறார், ப்ரொடியூசரை கொல்றார். இவர் இசையமைச்சதில் ஒரு 500 பேர் இருக்குன்னு வச்சுங்க ப்ரொடியூசர், அதில் ஒரு 50 பேர் கூட நல்லா இல்லை, 450 ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான். இப்போ இந்த பாட்டில் வர்ற ராயல்ட்டி அவன் குடும்பத்துக்கு போனால் குழந்தை குட்டிங்க சாப்பிட படிக்க உதவாதான். நீ கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, பேராசை எதுக்குன்னு கேட்குறேன். இது இளையராஜாவின் பேராசை. காப்பிரைட் அவருக்கு சொந்தம் கிடையாது. இது என் அழுத்தமான வாதம்.
சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கும்போது இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ கேட்குறது, ராயல்ட்டி கேட்குறத பற்றி அவங்க சைடு அவங்க சைடு இருந்த தரப்பில் உள்ளவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு பொருள், இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம். அது என்றைக்குமே வந்து அது ஒரு கிரியேட்டரோட குழந்தைங்கிறதுனால அதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, முழுசாக உரிமை கொண்டாட முடியாது. ஃபாரினர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் எதுக்கு இது பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு எடுத்து வைக்கிறாங்க சார். கிரியேட்டிவ் நீ வீட்லேயே வச்சு பாடிக்க வேண்டியதானே, கிரியேட்டிவ் தான். சரி, கதை யார் எழுதுறது? கதை கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ் சார். டைரக்டரோட ஒவ்வொரு அறிவு தரத்தால தான் இந்த படம் மக்களுக்கு போய் நிற்குது. ஒரு பாட்டு மட்டும் இல்லை, ஒரு கதை எழுதுறவன் கிரியேட்டிவ் இல்லையா? டைரக்டர் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ் சார். நடிகன் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ். நீ சொல்கிறத அப்படியே வாங்கி அதை முழுமையாக கொண்டாடுறேன்னு இத்தனை பேர் என் கிரியேட்டிவ் இது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் நாங்கள் கிரியேட்டிவ்க்கு தான் காசு கொடுத்துட்டோம், பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது. வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது, தப்பு. கடவுளே ஒத்துக்காது. அதான் என் பதில். அவர் நல்ல இசைஞானி, நல்ல திறமையானவர். இதில் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறார். அவர் நல்ல மாதிரியா பேராசையை விட்டுட்டு பாட்டில் இசையில் கவனம் செலுத்தி மேலும் சம்பாதிக்கிட்டோம். எனக்கு சொந்தம் சொல்லாதீங்க. காற்றில் போகிற காரியங்கள் எல்லாம் இசையெல்லாம் இளையராஜா, நம்ம வைரமுத்து, மாபெரும் கண்ணதாசனுக்கு அடுத்தது பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் கண்ணதாசனுக்கு அப்புறம் வைரமுத்து. இன்னும் சில கவிஞர் இருக்காங்க, ஸ்நேகன் தம்பி போல நல்ல கவிஞர்கள் இருக்காங்க. பட் அவங்க கிரியேட்டிவ் இல்லையா பாட்டு? அந்த பாட்டு இல்லாமல் இந்த இசை ஒலிக்குமா, வெளியே வருமா? நீங்கள் வெறும் தன்னே தன்னே அது மக்கள் கேட்டுருவாங்களா? இவர் போட்டது தன்னானே தன்னை தான். அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து, ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள். அப்போ அவங்களுக்கும் கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே, காப்பிரைட் வேணுமே. ஒரு ப்ரொடியூசர் நொந்து போயிருக்கிறாங்க படம் எடுத்து, அவங்களுக்கு ஏதோ 4 காசு வரட்டுமே கடைசி காலத்தில் இல்லாமல் இப்படி போராடுறாரு பணத்துக்காக. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் நினச்சா. அவருடைய நட்பேரெல்லாம் களங்கமாகி விட்டது. சார் ஏன்னா சார் இளையராஜா சார் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறைய தடவை வந்திருக்கு சார். இந்த காப்பிரைட் இஷ்யூ, ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சாருக்கு நிறைய தடவை வந்திருக்கு, நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா சார் மட்டும் கிடையாது, இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே அந்த காப்பிரைட் இஷ்யூ, ராயல்ட்டி இஷ்யூ வந்து எல்லாருமே வாங்குறாங்க. பட் இம்பார்ட்டனாக இளையராஜா சாரை மட்டும் குறிப்பிட்டு இந்த ராயல்ட்டி இஷ்யூவில் எல்லாரும் தாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. இவர் தான் காரணம். இதை முன்னால் யாருமே கேட்கல. MS விஸ்வநாதன், ஆஹா மாமேதை, KV மகாதேவன், எவ்வளோ டைரக்டர் இருந்தாங்க, யாருமே கேட்கல. வருவாங்க, இசையமைப்பாங்க, ரெக்கார்டிங்கை முடிப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ப்ரொடியூசருக்கு சொந்தம்னு அவங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டோம். என் முதலாளிப்பா அவர் அப்படின்னாங்க ப்ரொடியூசரை. முதலாளிப்பா நான் வேலை செஞ்சேன்பா, சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன்பான்வாங்க. இவர் ஒண்டி தான் ஒரு முதலாளியாக மதிக்காமல் கேவலப்படுத்துறது நம்ம இளையராஜா ஒண்டி தான். ப்ரொடியூசர்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களே சார்? யாரையும் மதிக்க மாட்டேன். அதுக்கு ப்ரொடியூசரே காரணம். ஏன்னா இவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ராமராஜன் பீரியடில் கண்டினியூஸ் ஹிட்டு, நிறைய படம் ஹிட்டு. அவர் நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. திறமையில், இசை திறத்தில் குறைச்சே மதிப்பிடல. அவர் குணத்தில் தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த பேராசையை தான் நான் கண்டிக்கிறேன். அன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசரு படம் வேணும்னா போய் காலில் விழுந்து, சாலையை போட்டு காலில் விழுந்தான் கியூவில். அதனால் இவருக்கு இந்த ஆணவம் தலைகான ஏறிடுச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் தான் காரணம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இளையராஜா சாருக்கு ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருக்கு சார். இந்த ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சார் கேட்க ஆரம்பித்தாலே எல்லாருமே சொல்கிறது, அவங்க இசையை நாங்கள் வந்து நேசிப்போம், உங்களை நேசிப்போம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து எங்களால் நேசிக்க முடியல. ஏன்னா நாங்கள் தானே பாட்டு கேட்குறோம், மக்களாக நாங்கள் தானே உங்களை தூக்கி இவ்வளோ தூரம் உட்கார சொல்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் சாரோட படம் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்க. அந்த கூலிங்கிற படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து வெளியில் வந்து கூலி சார். ஸோ சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ அந்த டைட்டில் ரிவீல் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த
டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து இவரோட பாட்டு மெட்டு எடுத்து அனிருத் சார் போட்டிருந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த காப்பிரைட் இஷ்யூ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து திருப்பி எனக்கு பேமெண்ட் வரணும், இல்லைனா நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில், எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சார்? நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. கடைசியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணுன்ட்டார். இந்த கச்சேரி வாசிக்கிறாங்கல்ல கல்யாணத்தில் மேடையில், அவங்க பாடினா கூட காசு கொடுக்கணும், அப்படி கொண்டு வந்துட்டார். அப்புறம் வைரமுத்து அவர் எவ்வளோ நெருக்கம் அப்படி இருந்தாங்க. கடைசியில் இதில் தான் விரோதியான பாரதி ராஜா, இவருடைய வளர்ச்சியில் அவரும் பெரும் பங்கு உண்டு. ஏன் பஞ்சு அருணாச்சலம் அவர் தான் அன்னக்கிளியில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ தெருவில் பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து பாடிட்டு இருந்தவர், இசையமைச்சிருந்தவர் பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா, பாஸ்கர், இளையராஜா அண்ணன் டி நகர் பனங்கல் பார்க் உள்ள உட்காந்து வாசித்தாங்க. அன்றைக்கி யார் உனக்கு காப்பி ரைட்டு கொடுத்தா? ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்முடைய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் வந்து உன்னை பிக்ஸ் பண்ணி படம் எடுத்து அதை செலவு பண்ணி ஓகே பண்ணும்போது தானே பாட்டு மக்களுக்கு போச்சு. அந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா அவங்க கதி என்ன? அதை நினச்சி பார்க்கணும். அவர் நினைக்க மாட்டார், அதெல்லாம் கடந்துட்டார். இப்போ அவர் நினைப்பதெல்லாம் பணம் பணம் பணம். சன் பிக்சர்ஸுக்கு ஒரு டியூன் போட்டு ஏதோ பண்ணால் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா என்ன? அதெல்லாம் நம்ம படம் வந்துட்டு போட்டோமே. நான் நம்ம ஒரு மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் ரஜினிகாந்த் ரசிகையாக ஒரு கேர்ள் ஆக்ட் பண்ணுவாள். ரஜினிகாந்த் ரசிகை. அப்போ அவள் கனவில் நான் ரஜினி சாங் ஒன்று வச்சேன். அந்த என்ன ராஜா தான் ஏவிஎம் தயாரித்த படம். அந்த ஒரு சாங் வேணும்னு ரஜினி சார்கிட்ட கேட்டேன். அவர் ஏவிஎம்முக்கு ஃபோன் பண்ணி சரவணன்கிட்ட சொன்னார். சரவணன் சார் அந்த சாங் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தாரு, ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவரு தான் சொந்தக்காரர், ஃப்ரீயாக கொடுத்தாரு. அந்த நம்ம ஒரு மாதிரியாக பார்த்தா ரஜினி சாங் வரும். ரஜினி சார் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஆமாம், ரஜினிக்கு சொல்லி ராஜன் சார் வருவார், அவர் கேட்குறத பாருங்கள். உடனே இந்த சாங் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக என் படத்தில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நீங்கள். நம்ம ஊர் மாதிரியுமா ரஜினி சார் சொன்னார், அவர் கொடுத்தாரு. பணம் கேட்கல. இந்த டியூனில் போடுறதுக்காக அப்படி எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு. ரைட், அவர் பற்றி பேசுகிற வருத்தமாக இருக்கு எனக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias family, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.